இன்றைய தினம் சேலம் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சேலம் புறநகர் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் தலைமை தாங்கினார். சேலம் மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதோடு 2011 2026 வரை சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று சேலம் மாவட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக விளங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். சேலம் புறநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 8 சட்டமன்ற தொகுதி இருக்கின்றன. அதில் 7 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றது. ஒரு சட்டமன்ற தொகுதி குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கின்றோம். இருந்தாலும் தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் 47 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இன்றைய தினம் தமிழகத்தில் ஆட்சி நடக்கிறதா இல்லையா என்று சந்தேகம் நிலவிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேலம் மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும் வளர்ச்சி பெறுவதற்கு அதிமுக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பல்வேறு பாலங்கள் கட்டி கொடுக்கப்பட்டன, பல மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டன, சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது, போதைப்பொருள் கட்டுப்படுத்தப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டது. இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை என்று வருகிற பொழுது அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு காலம் தீர்க்க முடியாத பிரச்சனை. 1986 பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக வழக்குகளை தொடக்கப்பட்டு அம்மா இருக்கின்ற பொழுது சட்ட போராட்டம் நடத்தப்பட்டு அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலே மூத்த வழக்குகளை வைத்து ஒரு நல்ல தீர்ப்பை காவிரி நதிநீருக்கு நாம் பெற்றோம். விவசாயிகள் வயிற்றிலே பாலை வார்த்தோம். ஆண்டுக்கு 177.25 டிஎம்சி தண்ணீர் கர்நாடக அரசு கர்நாடக அணையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு திறந்து விட வேண்டும் என்ற தீர்ப்பை பெற்ற அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்றைக்கு அதுக்கு எதுக்காக குந்தகம் ஏற்படுமோ என்ற அச்சம் இப்பொழுது விவசாயிகளிடத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. அண்மையிலே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் அரசாங்கம் டிவிக்கு அரசாங்கம் மேகதாது அணை கட்டுவது குறித்து தீர்மானம் கொண்டு வந்தார்கள், தனி தீர்மானம். அதிலே நடுவர் மன்றம் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. 15 ஆண்டுகளுக்கு அந்த தீர்ப்பு தொடரும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். கீழ்ப்படுகை மாநிலத்துடைய அனுமதி இல்லாமல் மேல் படுகையில் இருக்கின்ற மாநிலம் எந்த ஒரு கட்டுமானத்தையும் காவிரி ஆற்றிலே செயல்படுத்தக்கூடாது என்று தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. அதோடு காவிரி நதிநீர் பாசனம் பெறுகின்ற மாநிலங்கள் பாதிக்காத அளவிற்கு ஒரு நல்ல தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. அந்த தீர்ப்பிலே காவிரி நதிநீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பி அனுப்பவோ கூடாது என்ற தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது நடுவர் மன்றம் தேவையற்றது. ஒரு குழப்பத்தை ஏற்படுகின்ற விதமாக புதிய அரசாங்கம் இதை அறிவித்திருக்கின்றது. விவசாயிடத்திலே மிக கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக டெல்டா மாவட்ட விவசாயிடத்திலே மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு ஊடகத்தின் வாயிலாக பார்த்தேன், தமிழகத்தில் இருக்கின்ற முக்கிய விவசாய சங்க தலைவர்கள் நடுவர் மன்றத்தை பற்றி குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார்கள். நடுவர் மன்றம் தேவையற்றது என்று. நானும் சட்டமன்றத்திலே இதை வலியுறுத்தி பேசியிருக்கின்றேன். என்னை போல கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்ற கட்சிகளும்
இந்த நடுவர் மன்றம் தேவையற்றது என்று சட்டமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு அண்மையில் 10ஆம் தேதி கரூருக்கு தமிழக வெற்றி கட்சியுடைய தலைவரும் தமிழகத்துடைய முதலமைச்சருமான திரு விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாடிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளோ பெரிய வார்த்தை! அவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு அது சரியா சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பயன்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு இரட்டை சின்னத்திலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவிகேயில் சேர்த்திருக்கின்றார்களே, இதுதான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துதான் களவாளிகள். முதலமைச்சர் தான் எங்களுடைய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து கட்சியிலே சேர்த்தவர் அவர்தான் களவாளி. சொல்லுங்கள். தூய ஆட்சி நடைபெறுதா நீங்கள் தான் சொல்லணும். தூய ஆட்சினார், வெளிப்படை ஆட்சினார். இப்போ யாரெல்லாம் சேர்த்திட்டு இருக்காரு, யார் மேலாம் குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்தார். குற்றம் சொல்வர்கள்லாம் அவருடைய இயக்கத்தில் இணைச்சிக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ எங்கே போய் தூய ஆட்சி, எங்கே வெளிப்படைத்தன்மை இருக்குது? இந்த ஆட்சியில் என்ன செஞ்சாங்க? இந்த 60 நாட்கள் ஓடி போச்சு. இந்த 60 நாட்களில் இந்த ஆட்சியில் செய்த சாதனை என்ன? ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. அதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையணும். எனக்கு இரவில் ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த சிங்கப்பெண் சிறப்படைக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குது? இது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது காவலன் செயலி என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்தோம். அதில் ஆப்பில் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுடைய நம்பரும் இருக்கும். அதில் ஏதாவது அந்த பெண்மணி எங்காவது பெண்கள் பாதிக்கப்பட்டால் அருகில் இருக்கின்ற காவல் நிலையத்துக்கு அதை தெரிவித்தா உடனே வந்து காப்பாற்றுவாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு ஷோ. இதனால் மக்களுக்கு நன்மை கிடைக்குதா என்றால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் காலப்போக்கில் தான் தெரியும். அதான் நீ கரூர் பேச்சை பார்த்தீங்களே, கரூர் பேச்சை இன்னும் முதலமைச்சர் அந்தஸ்துக்கே வரல. அவர் நாலாங்கட்ட பேச்சாளர் கூட தான் பேசிகிட்டு இருக்காரு. பஞ்சு டைலாக் பேசிகிட்டு இருக்காரு. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேச வேணும். தக்க வைக்கிறது இல்லைங்க. தக்க வைக்கிறதுங்கிறதா தவறானது. ஒரு கட்சியில் வெற்றி பெற்ற பிறகு இதுவரைக்கும் தமிழக வரலாறு இப்படிப்பட்ட நிலைமை இல்லை. இதுதான் முதல் நடக்குது. ஏன் இன்னும் சொல்ல போனால் நிறைய ஓப்பனாக பேச முடியாது. இன்றைக்கு அது சொல்லக்கூடாது. அதை நம்ம பிறகு சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. என்ன அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ ஸ்டாண்ட் இருக்குது. அந்த 3 ஸ்டாண்டு 3 காலும் சரியாக இருந்தால் தான் அந்த ஸ்டாண்டு நின்று நீங்கள் வந்து தொலைக்காட்சி சரியாக இயக்க முடியும்.